இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. உமாபதி இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு பதில் சொல்லாமல் ஓடியது ஏன்? ஒரு சாதாரண ஒரு பாலாவை கேட்குற பாவத்தை எப்படி ஒரு மூத்த பத்திரிக்கையாளன் ஜெயபாண்டி என்னை ஏன்டா செருப்பை கழுத்தி அடித்து வீடியோ போட்டிருக்க என்று கேட்பதற்கு துப்பு இல்லை. துப்பு இல்லாத எச்சிக்கலை நாய் நீ எந்த நாட்டு உடைய கூலிப்பட? எப்படி நீ எந்த நாட்டு உடைய கூலிப்படைகள் என்று கேட்டிருக்கேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, நீங்கள் எந்த நாட்டு உடைய கூலிப்படை? ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, உமா மகேஸ்வரன் எல்லாமே இதுதான் என்னுடைய செல் நம்பரு. இதெல்லாம் இது தருமபுரியில் உள்ள செல் நம்பரு சைபர் கிரைமில் இருக்குது. இது மதுரை சைபர் கிரைமிட்ட இந்த 2 செல்லையும் இருக்குது. மேலே இருக்குது ஆதார் கார்டு, என்னுடைய ஓடிபி வர்றது அந்த செல்லு அவங்க தான் வச்சுருக்காங்க. என்னுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு அவங்க தான் வச்சுருக்காங்க. 5,7 தெருவில் நான் குடியிருக்கும் போது மதுரை கலெக்டர் அரை நிர்வாணமாக ஆபாசமாக அசிங்கமாக வீடியோ போடும்போது இந்த கீழே இருக்கிற 10 நம்பர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கும் அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். அரசியல்வாதிக்கு அனுப்பியிருக்கேன். தருமபுரி ரிப்போர்ட்டர்ஸு, மதுரை ரிப்போர்ட்டர்ஸு அத்தனை பேருக்கு நான் அனுப்பியிருக்கேன். இந்த செல்லிருந்து இந்த செல்லை கைப்பிடித்து வச்சுருக்காங்க சைபர் கிரைம். இதை தருமபுரியில் வச்சுருக்காங்க. இந்த செல் நம்பரில் இருக்கிற இமெயில் ஐடியும் இந்த செல்லில் இருக்கிற இமெயில் ஐடியும் ஓப்பன் பண்ணட்டும். இந்த 3 செல்லு என்கிட்ட கொடுக்கட்டும். நான் வேண்டாம் ஒரு வேறு வழக்கறிஞரை வைத்து நான் வாதாடுவதற்கு தயார். இந்த செல்லும் கொடுக்கல, இந்த 2 இமெயில் ஐடியும் லாக் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் வாதாடுவேன் என்னுடைய வழக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால் என் வழக்கை நான் வாதாடுறேன்னு சொல்லி நான் சிறையில் இருக்கும்போதே நீதிபதிகிட்ட பேசி நான் அனுமதி வாங்கியிருக்கிறேன். அதனால் எனக்கு ஆதார் கார்டு இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. அந்த ஆதார் கார்டை வச்சு அந்த கேஸ் கட்டை வச்சு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். என்னுடைய செல்லு இந்த செல்லு யாருக்கிட்ட இருக்குது? சைபர் கிரைம் வச்சுருந்தீங்கன்னா ஜெயபாண்டி எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதேமாதிரி தருமபுரி சைபர் கிரைம் இந்த செல் நம்பரு இந்த செல்ஃபோனு யார்கிட்ட இருக்குன்னா அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லணும். இல்லை இன்னார்கிட்ட இருக்குன்னு சொல்லணும். இது எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கு. எஃப்ஐஆர் பதிவு பண்ணதை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பில் உமாபதி நேரடி ஒளிபரப்பில் இந்திய பிரதமர் 100 ஓட்டு போடட்டும். விஜய் 100 ஓட்டு கண் விழி ரேகை கை ரேகை இதெல்லாம் வச்சு 100 ஓட்டு போடட்டும். ராகுல் காந்தி 100 ஓட்டு போடட்டும் கண் விழிகள் கை ரேகைலாம் வச்சு. அதில் உமாபதியை வெற்றி பெற வைக்கிறேன். அந்த மிஷின்கிட்ட போகாமல் இந்த மிஷினில் போய் ஓட்டு போடாமலே உமாபதியை 150 ஓட்டில் வெற்றி பெற வைக்கிறேன். எந்த சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணாமல் இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல் நேரடி ஒளிபரப்பில் செய்தி அமைச்சிருக்கிறேன். 20 கேள்வி 24 ப்ராக்டிக்கல். அதற்கு உமாபதி பதில் சொல்லலாம். காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு இந்தியா விஞ்ஞானிகிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அமெரிக்கா விஞ்ஞானிகிட்ட இந்த இவிஎம் மிஷினை பற்றி ஆலோசனை கேட்டுட்டு ஜெயபாண்டிக்கு பதில் சொல்லலாம் நேரடி ஒளிபரப்பில். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் யாருக்கிட்டையும் ஆலோசனைலாம் கேட்க மாட்டேன். இந்த இவிஎம் மிஷின் முழுமையடையாமலே இந்த மிஷினை பயன்படுத்துனது தப்பு. இந்த மிஷினு அதிநவீன டெக்னாலஜி இல்லை. கையில் குத்தி ஓட்டு போடும் முறை 100க்கு 100 அது திருப்தியாக இருந்தது. டெக்னாலஜி தெரியாத மக்களாக இருந்தாலும் சரி, டெக்னாலஜி தெரிஞ்ச மக்களாக இருந்தாலும் சரி. இந்த இவிஎம் மிஷினில் டெக்னாலஜி தெரியாதவன் படிப்பறிவு இல்லாதவன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் தான் உலகத்திலே முதல் முறையாக எந்த விதமான சாஃப்ட்வேர் இல்லாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும். இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல் எந்த விதமான சாஃப்ட்வேரும் பயன்படுத்தாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும். இந்திய பிரதமர் 100 ஓட்டு கண் ரேகை கை ரேகை வைத்து நேரடி ஒளிபரப்பில் 100 ஓட்டு போடட்டும். அதே மாதிரி ராகுல் காந்தி கண் விழி ரேகை கை ரேகை வைத்து 100 ஓட்டு போடட்டும். அதே மாதிரி விஜய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கண் விழி ரேகை கை ரேகை வைத்து 100 ஓட்டு போடட்டும். மொத்தம் மூணு பேரும் சேர்ந்து 300 ஓட்டு போடுவாங்க. அதில் உமாபதியை
150 ஓட்டில் வெற்றி பெற வைக்கிறேன். சம்மதமா? தயாரா? இல்லைங்க 100 ஓட்டு போடுறது வந்து ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்களா? விஜய் 50 ஓட்டு போடட்டும், கண்வெளி ரகை கை ரகை வைத்து. அதே மாதிரி ராகுல் காந்தி 50 ஓட்டு போடட்டும், கண்வெளி ரகை கை ரகை வைத்து. மோடி இந்தியா பிரதமர் கண்வெளி ரகை கை ரகை வைத்து 50 ஓட்டு போடட்டும். ஏன்னா 100 ஓட்டுன்னு அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும் சார் அப்படின்றீங்க. அந்த 150 ஓட்டில் 100 ஓட்டு லீடிங்கில் உமாபதியை வெற்றி பெற வைக்கிறேன். உண்மையிலே மூத்த பத்திரிகையாளனாக இருந்தால் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னுடைய செல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இப்போ உமாபதி எனக்கு எவனாலும் இந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தான்னு வச்சுக்க, உடனே கால் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் சயின்டிஸ்ட்டு, நான் பத்திரிகை ரிப்போர்ட்டர் மூலமாக தான் சயின்டிஸ்ட்டுன்னு அறிமுகப்படுத்தினேன். அதே பத்திரிகை ரிப்போர்ட்டர்களை நான் அடிச்சிருக்கேன் செருப்பாலையை. நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். ஏன்னா ஒருத்தன் ஏதோ அவன் சத்துக்கு அவன்கிட்ட பிச்சை எடுத்து கூட ஏதோ பண்ணுறான். ஆனால் அது இல்லைங்க, அது பின் விளைவில் இப்படி விஜய் மாதிரி ஒரு ஆள் உருவாயிருவான் அப்படின்னு சொல்கிற. ரைட்டு, அப்போனா இவிஎம் மிஷினை குற்றம் செய்ய முடியாதுன்னு அந்த போட்டி நடத்தினா தானே இந்த மாதிரி பிராடுத்தனம் பண்ணி ஒருத்தன் விஜய் மாதிரி ஒரு முதலமைச்சர் வர முடியாதுல்ல. அப்போ அந்த இவிஎம் மிஷினுக்கு முடிவு கட்டணும்ல. நீங்கள் டிஎம்கே ஏடிஎம்கே காசு கொடுத்தாங்க நாங்கள் வெற்றி பெற்றோம். இந்த இவிஎம் மிஷினில் சலுகை கொடுத்து தாங்க இந்த இவிஎம் மிஷினில் ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் எல்லாமே வெற்றி பெற்றது. ஆனால் இந்த இவிஎம் மிஷினுடைய ஓட்டு திட்டத்தை மறைச்சிட்டு என்னது காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்க அப்படின்னீங்க. இப்போ அதே குரூப்பு என்ன சொல்கிற, இந்த மாதிரி விளம்பரம் பண்ணிவிட்டு இவிஎம் மிஷினில் குற்றம் செய்கிறான்னு சொல்கிறேன். நான் தான் உலகத்தில் முதல் முறையாக இந்த மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து யாரை வேண்டாலும் வெற்றி பெற வைக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். அதனால் உமாபதியை ஓடி ஒழியாத. உமாபதி மூத்த பத்திரிகையாளன் என்றால் எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள். எப்படி இந்த ஒரு சாதாரண நியூஸை பூதாகாரமாக ஆக்குனல. ஆனால் இந்த இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு அம்பலமாயிரும். உனக்கும் மிகப்பெரிய பேர். ஏன்னா இந்த இவிஎம் மிஷினில் 20 கேள்வி 24 ப்ராக்டிக்கலுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீ இந்தியா விஞ்ஞானியோ அமெரிக்கா விஞ்ஞானியிட்ட ஆலோசனை பண்ணி கேட்டு நீ நேரடி ஒளிபரப்பில் பதில் பேசலாம். நன்றி, வணக்கம். பிஓஜே பாண்டி, சயின்டிஸ்ட்டு, செருப்படி 10. என்னுடைய செல்லுக்கு கால் பண்ணாத உமாபதியே, பயந்து ஓடாதே என்று சொல்லி செருப்பு வச்சு அடிச்சிருக்கேன். பாரிசாலன் பொண்டேப்பையில் என்னுடைய செல்லுக்கு கால் பண்ணு. நீங்களாம் யூடியூப் வச்சுருக்கீங்களே, நீங்களாம் அந்நிய கூலிகளா? யூடியூப் சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிக்கை நிர்வாகத்தில் செருப்பு கலத்தை அடித்து தீ வச்சேன். எவனாலும் ஒரு பத்திரிக்கையை போட்டுரு, ஏன்டா தீ வச்சேன்னு கேட்கலாம்ல. அப்போ நீங்கள் அந்நிய கூலின்னு தெரிஞ்சு விடுமுன்றக்காண்டி ஜெயப்பாண்டி அடித்தாலும் அடிக்கட்டும், தீ வச்சாலும் வைக்கட்டும் அப்படின்னு தானே இருக்க. அப்போ பாலா செய்தது குற்றம் என்றால், பெரிய குற்றம் என்றால், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பத்திரிகை துறையும் செருப்பு கலத்தை அடித்து வீடியோ போட்டிருக்கேன். அதை வேடிக்கை பார்த்து அதுக்கு பதில் சொல்லாமல் மூத்த பத்திரிகையாளர்கள் இருக்கலாமா? உமாபதி, பயந்து ஓடாதே, பதில் சொல். அதுக்கு தான் செல் நம்பரை போட்டிருக்கேன். இது எங்கள் அக்காவுடைய ஆதார் கார்டில் வாங்கியிருக்கேன். எனக்கு இப்போ தான் ஆதார் கார்டு கொடுத்தாங்க. இது செராக்ஸு. இன்னும் என் செல்லு, என் ஒரிஜினல் ஆதார் கார்டு எல்லாமே சைவர் கிரைம், மதுரை சைவர் கிரைமில் இருக்குது. நான் என்றைக்கும் போய் பேச மாட்டேன். தல்லாகுளத்தில் தான் எனக்கு கைது பண்ணி என்னை சைவர் கிரைமில் வச்சாங்க. சைவர் கிரைமிலேருந்து தல்லாகுளத்துக்கு கொண்டு வந்தாங்க. தல்லாகுளத்தில் தான் எனக்கு என் வீட்டில் உள்ள பொருளெல்லாம் எடுத்து அதை காமிச்சார். அதை எந்த கோர்ட்டில் ஒப்படைக்கிறாரு, யார்கிட்ட கொடுக்குறாருன்னு என்கிட்ட எதுவுமே தெரியாது. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம்.